கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவுடைய புஸ்தகமான பைபிளில் எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், எந்த துர்க்குணமும் நம்மளை விட்டு நீங்க கடவுது. ஏசப்பா நம்மகிட்ட விரும்புகிற ஒரே ஒரு காரியம் இதெல்லாம். சகலவித கோபம், கசப்பு, துர்க்குணம், எல்லா துர்க்குணமும் நம்மளை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு நாம் நேசிக்கிற கிறிஸ்தவங்க இயேசுவை நேசிக்கொள்ள அவங்களுக்கு ஆண்டு சொல்கிறார். இது இந்த வசனத்தின்படி நான் எப்படி இருக்கிறேன்னு மட்டும் செஞ்சு பாருங்கள். இதுதான் பெரிய விஷயமே. இதுதான் சகல விதமான கோபம், துர்க்குணம், பயங்கரமான கசப்பு நம்மளை நீங்கள் கடவுது. இது நீங்காமல் இருக்கும்பொழுது அந்த ஆவி பிசாசு நமக்குடைய, அதெல்லாம் பிசாசு உடையது, இதெல்லாம் அசுத்த ஆவிகள் உடையது. சகல விதமான கோபம், மூர்க்கம், கசப்பு, எல்லா துர்க்குணமும் பிசாசு ஆவிகள் உடையது. நாம் அதற்குள் இல்லாதபடி, கிறிஸ்தவர்களே நம்ம அதற்குள் இல்லாதபடி நம்ம அதை விட்டு நீங்கள் கடவுது. தேவ சமாதானம் நாளுக்கு செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? அதனால் எபேசியர் 4:31 நம்மளை ஆயத்தப்படுத்தும், ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். விசுவாசிங்க, அந்தி கிறிஸ்து பூமிக்கு வரப்போகிறான். அவன் வருகிற பொழுது ஆண்டு அதற்கு முன்பாக வந்து நம்மளை அவரோடு கூட எடுத்துக்கொண்டு போவார். அதற்கு ஆயத்தப்படுங்கள். எபேசியர் 4:31 பிசாசுகிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளை நம்ம வந்து சரியாகும் பொழுது ஆண்டு வரைக்கும் அவர்கள் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பாங்க ஆண்டவர்.